வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்டபம் வடக்கு கடற்தொழில் துறைமுகத்தில் லொரி ஒன்று கடலில் வீழ்ந்து விபத்து. யாழில் கோர விபத்து. 2 இளைஞர்கள் பலி. ஜெனீவா தீர்மானத்தில் இலங்கை தொடர்பிலான பாரதூரத்தன்மை. பதறுகிறார் சரத் வீரசேகர. மருதமடு அன்னையின் ஆடி திருவிழா. லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. இலங்கைக்கான இந்தியாவின் உதவி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. காணி கபலீகரத்திற்கு எதிரான சுமந்திரனின் வழக்கு மீளப் பெறப்பட்டது. கால்நடை வைத்தியர்களிடம் வடக்கு மாகாண ஆளுநர் விடுத்துள்ள கோரிக்கை. பல குற்றச் செயல்களுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு. பிரபு எம்பி ஆதங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். மண்டபம் வடக்கு கடற்தொழில் துறைமுகத்திற்கு செல்லும் பாலத்தினூடாக லொரியொன்று பாலம் இடிந்து வீழ்ந்ததில் கடலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று காலையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மண்டபம் வடக்கு கோவில் வாடி கடற்தொழில் துறைமுகத்திற்கு செல்வதற்காக கடலுக்கு நடுவே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் அமைக்கப்பட்டு சுமார் 50 ஆண்டு காலம் கடந்துள்ள நிலையில் பாலம் மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் இருப்பதால் உடனடியாக பழைய பாலத்தை அப்புறப்படுத்தி புதிய பாலம் அமைத்து தரும்படி கடற்தொழிலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை புனானை கட்டுவானிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் அதிவேகத்தில் பயணித்த இளைஞர்கள் 2 வீதியின் குறுக்கே வந்த மாட்டை கடப்பதற்காக முயற்சித்த போது எதிரே இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் 2 தூக்கி வீசப்பட்டு ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளனர். புன்னாலை கட்டுவானிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். ஜெனீவாவில் இலங்கை தொடர்பாக 46 தீர்மானத்தின் பாரதூர தன்மை அணுகிற அரசாங்கத்திற்கு புரியவில்லை போல் தெரிகிறது. சாட்சி திரட்டும் நடவடிக்கைகளை கூட இடம்பெறுவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பாக 8 போர்க்குற்றச்சாட்டுகள் போலியானவை என்பதை நாம் ஜெனீவா தொடரில் நிரூபித்துள்ளோம். ஆவணங்களையும் கையளித்திருந்தேன். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவா தொடர் ஆரம்பமாகின்றது. இதன்போது இலங்கை தொடர்பிலான போர்க்குற்றச்சாட்டுகள் வெளிவிவகார அமைச்சு நிராகரிக்க வேண்டும். ஜெனீவா விவகாரம் தொடர்பில் அனுபவமுள்ள அதிகாரிகள் வெளிவிவகார அமைச்சில் இருக்கின்றனர். சிலவேளை எனக்கு அழைப்பு விடுத்தால் நானும் பங்கேற்க தயார். வெளிவிவகார அமைச்சுடனும் இது பற்றி பேச்சு நடத்தலாம் என்கிறார். இதேவேளை கச்சத்தீவு விவகாரத்தை இந்திய தரப்பு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. எந்த வளமுமற்ற அந்த தீவில் ஒரு தேவாலயம் உள்ளது. கடற்தொழிலாளர்கள் தமது வலைகளை உலர வைப்பதற்கு அந்த தீவை பயன்படுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் கச்சத்தீவு விவகாரம் இந்தியாவில் பேசுபொருளாக மாறும். அரசியல் லாபம் தேடும் நோக்கிலேயே அது தொடர்பில் பேசப்படுகின்றது. இந்தியாவில் இருந்து நாளொன்றுக்கு 800 முதல் 900 வரையான இழுவை படகுகள் வருகின்றன. இதன் மூலம் எமது கடல் வளம் நாசமாக்கி வருகிறது. பெரும் பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது. எனவே அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா இன்று மிக சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது. நேற்று காலை 6:15 மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் எமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, குருநாகல் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பெரேரா ஆண்டகை, மடு பரிபாலகர் அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சொரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து மடு அன்னையின் ஆசீர்வாதமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருவிழா திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்கலாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கடவுள் நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் பாவத்தின் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக்கிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? இலங்கைக்கு நிபந்தனையற்ற உதவிகளை இந்தியா வழங்கி வருவதாகவும் வழங்கும் உதவிகளுக்கு இலங்கையிடமிருந்து நாங்கள் எதனையும் எதிர்பார்ப்பதில்லை எனவும்
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தை வளர்ப்பதிலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் நீடித்த உறவுகளை உருவாக்குவதிலும் இலங்கையின் உதவி மட்டுமே எங்களுக்கு தேவையாகும். நாங்கள் இலங்கைக்கு மிக ஆழமாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 13 அல்லது 14 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது கடந்த 3 ஆண்டுகளில் 2 மடங்குக்கும் அதிகமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2022 நாங்கள் இலங்கைக்கு வழங்கிய அவசரகால உதவியின் போது வழங்கப்பட்ட கடன்களுக்கான மறுசீரமைப்பு இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்தியா இலங்கையின் மிகவும் நம்பகரமான நண்பனாகவும் மிகவும் நம்பத்தகுந்த பங்காளியாகவும் உள்ளது என்பதை தெரிவிக்கின்றோம். இந்த நன்மைகள் இலங்கைக்கு அதிகமாக இருந்தாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். ஏனென்றால் இலங்கை எமது சகோதர நாடு. நேற்று நாம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த உறவை கொண்டிருக்கிறோம் எனவும் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளை கபளீகரம் செய்யும் இலக்கோடு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அரசு கடைசி நேரத்தில் திரும்ப பெற்றுக் கொண்டது. அதனை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இன்று உயர்நீதிமன்றத்தில் விலக்கிக் கொண்டார். வடக்கு மாகாணத்தில் பொதுமக்களின் காணிகளை கபளீகரம் செய்யும் இலக்கோடு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அரசு கடைசி நேரத்தில் திரும்ப பெற்றுக் கொண்டது. அதனை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இன்று உயர்நீதிமன்றத்தில் விலக்கிக் கொண்டார். இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரரான சுமந்திரனுக்குள்ள உரித்துகளை கைவிடாமல் வழக்கை திரும்பப் பெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. நீதியரசர்கள் ஜானகடி சில்வா, அர்ஜுன உபயசேகர, மேனக விஜயசுந்தர ஆகியோரை கொண்ட ஆயம் இந்த அனுமதியை அளித்தது. இந்த வழக்கை மனுதாரர் தரப்பில் முன்னின்று வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி E. கனகேஸ்வரன் இன்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. உரிய சமயத்தில் இடைக்கால தடை உத்தரவை விதித்த நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் நேரில் பிரசன்னமாகி இன்று நன்றி தெரிவிக்க விரும்பினாராயினும் அவர் சுகீனம் காரணமாக இன்று மன்றுக்கு வரவில்லை என்றும் தமது நன்றியை நீதிமன்றத்தில் பதிவு செய்யுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவும் சட்டத்தரணி லக்ஷ்மன் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இடர்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு தேவையான சேவைகளை கால்நடை வைத்தியர்கள் தொடர வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணம் கால்நடை உற்பத்தி துறைக்கு சிறப்பான ஆற்றலை கொண்டுள்ளது. எங்களது விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையை அதனை சார்ந்துள்ளனர். உங்கள் பணி உண்மையிலேயே விலை மதிப்பெற்றது. சவால்கள் மற்றும் குறைபாடுகள் எதிர்கொண்டு நீங்கள் வடக்கு மாகாணத்திற்கு விதிவிலக்கான சேவையை தொடர்ந்து வழங்குகின்றீர்கள். கால்நடைகளின் நலனுக்காக உங்கள் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது. நீங்கள் கால்நடைகளின் மீது பச்சாதாபமும் கருணையும் கொண்டவராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்ற பல மோசமான செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அது சட்ட ரீதியாக இடம்பெறும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பழைய கச்சேரி மண்டபத்தில் அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் கந்தனத்தி தலைமையில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நாட்டில் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் மட்டக்களப்பில் பெருந்தெருக்கள் மற்றும் போக்குவரத்து விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களில் உள்ள அபிவிருத்தி தொடர்பாகவும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் எந்தவொரு செயற்பாடுகளை செயற்படுத்த முடியாது என கூக்குரல் இட்டு திரிந்த எதிர்க்கட்சியினர் இன்று அடங்கி போயிருக்கின்றனர். இன்று சிறுபோக வேளாண்மை அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் நெல்லுக்கான நிர்ணய விலையை நிர்மாணிப்பதற்கு கூட முடியாத கடந்த கால அரசாங்கம் இருந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நெல்லுக்கான நிர்ணய விலையை 120 ரூபாவாக அதிகரித்துள்ளதுடன் அதனை கொள்வனவு செய்வதற்காக 6 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளோம். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நீதியமைச்சர் பல விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசித்து வருகின்றதுடன் அதனை திருத்துவது தொடர்பாக சட்டத்தரணிகள், சமூக அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகளுடன் கடந்த வாரம் கலந்துரையாடியுள்ளார். அதனை மறுசீரமைக்க கலந்து ஆலோசித்துள்ளோம். பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டிலே பல மோசமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக இன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விசாரணையில் எந்த முடிவு வருகிறதோ அந்த அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். அது சட்ட ரீதியாக இடம்பெறும். தேசிய மக்கள் சக்தி மக்களின் நலன் சார்ந்த பணியை முன்னெடுத்து வரும் அரசாங்கம்.
மக்களின் ஆதரவுடன் நீடித்து பயணிக்கும் என எதிர்க்கட்சியினருக்கு நாங்கள் சவால் விடுகிறோம் எனவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.